உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தேவன் நம்மோடு பேசுகிறார் என்ற தலைப்பில் பைபிளிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், தேவன் பேசாத தேவன் அல்ல, அவர் பேசுகிறவர். பாருங்கள், மற்ற மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களிலே ஒரு மிக முக்கியமான வித்தியாசம், மனுஷன் பேசுகிறான். இந்த மனிதன் தேவனுடைய சாயலிலே ரூபத்திலே உண்டாக்கப்பட்டபடியால் பேசுகிற தேவன் அவருடைய சாயலில் இருக்கக்கூடிய மனுஷனும் பேசும்படியாய் உண்டாக்கியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக தேவன் பேசாதவர் அல்ல, அவர் கட்டாயமாய் பேசுகிறார். ஆனால் எங்கே பேசுகிறார் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆதலால் தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே பேசுகிறார். மனிதர்கள் பொதுவாக இந்த இயற்கை மண்டலத்தில் வாயில் பேசி இந்த இயற்கையின் சத்தத்தை, இயற்கையிலே உண்டாகிற சத்தத்தை கேட்டு கேட்டு பழகிவிட்டபடியாலே அவர்கள் இந்த இயற்கை சத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவனோ ஆவியாயிருக்கிறவர் மனிதனுடைய ஆவிக்குள்ளே தான் பேசுகிறார். தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய ஆவி மண்டலத்திலே பேசப்படுகிற சகல காரியங்களையும் கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய திறமை உள்ளது. ஆக அருமையானவர்களே, தேவன் பேசுகிறார், ஆனால் உங்களுடைய ஆவிக்குள்ளே பேசுகிறார். நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். அதை கவனித்தால் நீங்கள் நிச்சயமாகவே நன்றாயிருக்க முடியும். தேவன் மனிதனை தம்முடைய பிள்ளையாக படைத்தார். எத்தனை பேர் பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட பேசாமல் இருப்பீங்க? குழந்தை பிறந்து உடனே ஒன்றும் பேசாது, ஆனால் கொஞ்ச நாளாக ஊ அப்படின்னோடனே அதை கேட்டு இந்த பெற்றோர் எவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க அந்த குழந்தைகிட்ட. ஆக பாருங்கள், பிள்ளைகள் இன்னும் பேச தெரியாமல் இருக்கும்போதே பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலே அவ்வளவு பேச்சு பேசுகிறார்கள். அதை கேட்ட உடனேயே அந்த பிள்ளை ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணுது பாருங்கள், பதிலாக என்னமோ செய்யுது, சிரிக்குது, அப்புறம் கையை காலை ஆட்டுது. ஆக பெற்றோர் பேசுகிறதை கேட்டு குழந்தைகள் கூட பதில் செய்கின்றன, பதிலாக ஏதோ ஒரு செயலை செய்கின்றன. ஆனால் பாருங்கள், தேவன் மட்டும் என்னிடத்தில் பேசவில்லை என்று அநேகர் குறை கூறிக்கொள்ளுகிறார்கள். பிரச்சனை எங்கேன்னா, தேவன் பேசுகிறதை கவனிக்க இவர்கள் ஆயத்தமில்லாததால் தான் தேவன் பேசுகிறதை இவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்குள்ளும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய திறமை உண்டு. தேவன் பேசிய வார்த்தைக்கு இவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய மனசாட்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல் மனசாட்சி இருந்தால் தேவன் பேசுகிற காரியங்களை கேட்டு அதன்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அல்லது துர்மனசாட்சி அல்லது குற்ற மனசாட்சி இருக்குமானால் தேவன் பேசுகிறதுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவரவருடைய இருதயமே தீர்க்கிறது. தேவனை தேடி கண்டுபிடிக்க மனிதர்கள் முயற்சிக்கிறார்களே,
ஆனால் தவறான விதத்திலே தேடுகிறபடியால் அவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் பாருங்கள், உங்களுக்கு அருகாக இருக்கிறார். நீங்கள் குருடாக இருந்தால் கூட கையை அப்படியே தடவுனா எவ்வளவு தூரம் தடவ முடியுமோ அவ்வளவுக்குள்ளாக அவர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆக தேவன் எல்லாருக்கும் பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அதுபோல தேவனும் அவருடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவதையே அவர் விரும்புகிறார். ஆதலால் பேசுகிறார், ஆதலால் புத்தி சொல்லுகிறார், ஆதலால் உற்சாகப்படுத்துகிறார். எந்தெந்த காரியங்களை இப்படி செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார், எந்தெந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும், அதை விளக்க வேண்டும் என்று நமக்கு புத்தி சொல்லுகிறார். ஆக இத்தனை காரியங்களும் தேவன் பேசுகிறதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்திலே படைத்திருக்கிறபடியால் கட்டாயம் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறாரா, இல்லை ரட்சிக்கப்படாதவர்கள்ட்டையும் பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கும் பதில் சொல்கிறேன், கேளுங்க. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் வந்தவர்களிடத்தில் எப்படி அவர்களை நல்ல அந்தஸ்துக்கு கிறிஸ்துவை போல தேவனை போல எப்படி மாறலாம் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்க்கிறார். ஆனால் இன்னும் பாவத்திலேயே ஆதாமின் சந்ததியாய் பிறக்கிற எல்லாரும் பாவியாய் பிறக்கிறார்களே. அப்படி பாவியாய் பிறந்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களிடத்திலே கர்த்தர் பேசுகிறாரா என்று கேட்டால் ஆம், பேசுகிறார். பாருங்கள், எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் ஒரு ஏக்கம் உண்டு, கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அந்த ஏக்கத்தை கொடுத்தவர் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் பேசி நீ என்னிடத்திலே வா என்று பேசுகிறார். பாருங்க, தேவன் பேசுகிறதுனால தான் தேவனை தேட வேண்டிய ஒரு அவசியத்தை எல்லாரும் உணர்கிறார்கள். தேவன் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? என்னிடத்திலே வா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். பாருங்க, இயேசு சொன்னதுனால தான் பேசினாரா நீங்கள் கேட்காதீங்க. இயேசு தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கிறார், தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறார், தேவனுடைய விருப்பங்களை பிரதிபலிக்கிறார். அதாவது தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சரீர பிரகாரமாக இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அதாவது தேவன் பெரியவர், அண்டசராசரங்களை உண்டாக்கினவர், இயேசு உண்டாக்கினவர் தான், அது அவரோட கூட இருந்து உண்டாக்கினவர் தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்தபோது ஒரு மனுஷனாக பிறந்தார். அது அவசியம் இருந்தது. மனுஷனாக பிறந்தால் தான் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண முடியும். அதனால் மனுஷனாக பிறந்தார். ஆதலால் இவர் சைஸில் சின்ன ஆள். ஆனால் சைஸில் சின்ன ஆளாக இருந்தாலும் தேவனுடைய குணாதிசயங்கள், தன்மைகள், பண்புகள் எல்லாம் பரிபூரணமாக இயேசுக்குள்ளே வாசமாக இருந்தது என்று கொலோசையர் 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள். ஆக இயேசு பேசியது செய்தது எல்லாம் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இயேசுடைய பேச்சு செயலெல்லாம் தேவனுடைய விருப்பங்களை காட்டுகிறதா இருக்கிறது. தேவன் எதை விரும்பினாரோ அதைத்தான் இயேசு செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த விருப்பங்களில் ஒன்றைத்தான் இயேசு சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆக இந்த பாவ பாரத்தை சுமந்து வருத்தப்பட்டு வேதனையிலே உழன்று கொண்டு நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. ஆக தேவனுடைய பண்பை, குணாதிசயத்தை, விருப்பத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னேன். அப்படியே பிதாவாகிய தேவனும் எல்லா மனிதருடைய இருதயத்திலும் பேசி கொண்டுதான் இருக்கிறார்.
தெர் இஸ் அன் இம்ப்ரெஷன். ஒரு காரியத்தை செய்யும்போது அது பச்சை லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குது, இல்லாட்டி சிவப்பு லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குது நம்ம இருதயத்தில். அது ஒரு இம்ப்ரெஷன். அது மூலமாகவும் கர்த்தர் உணர்வுகள், அது மூலமாக கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார். ஆனால் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் தேவன் உங்களிடத்தில் உள்ளத்தில் பேசுகிற வார்த்தைகளை தெளிவாய் நீங்கள் கவனிக்க முடியும். உதாரணமாக ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனிடத்தில் தேவன் பேசினார். என்ன பேசினார் என்று கேட்டால், நீ உன்னுடைய ஜனத்தார், உன்னுடைய இனத்தார், உன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு வா என்று அவர் அழைத்தார். பாருங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு இம்ப்ரெஷனில், மன உணர்வுகளில் உண்டானதில்லை. தேவன் அவனுடைய உள்ளத்தில் பேசியதை அவன் கவனிக்க முடிந்தது. அவன் கேட்டான், செயல்பட்டான். அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவனை கொண்டு வந்து சேர்த்த பிறகு, இந்த தேசமெல்லாம் நீ நடந்து தெரி, உன்னுடைய கால் படுகிற இடத்தையெல்லாம் நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஏதோ கணக்கண்ட மாதிரி விஷயம் இல்லை. தேவன் திட்டமும் தெளிவுமாய் பேசிய வார்த்தைகள். இன்னொரு நாள் கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்க நான் குறிக்கிற மலையிலே கொண்டு வந்து நீ அவனை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுவும் கூட ஏதோ ஒரு கனவு கண்டது போல அவன் இன்னமும் செய்யலை. அங்கே பலியிட போயிட்டான். அவன் கத்தி எடுக்கிறான். அப்போ தான் சொல்கிறார், நீ பலியிட வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் என்னுடைய குமாரனை தர்றேன், அவரை நீ அதுக்கு பதிலாக இப்போ ஆடு ஒன்று பாரு இங்கே பக்கத்தில் இருக்குது, அதை ஆட்டை எடுத்து பலியிடு. இன்னொரு நாளில் என்னுடைய குமாரனா இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்புவேன், அவர் வந்து தன்னை பலியாக கொடுப்பாரு, அப்போ உன்னுடைய பாவங்கள்லாம் தொலையும், நீ என்கிட்ட பரலோகத்துக்கு வந்துடலாம். இவ்வளவு விவரங்களை பேசியிருக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் இயேசு என்னைக்கு வருவாரோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அதை இயேசுவே சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று. ஆக இந்த விஷயங்களை கவனிக்கும் போது ஆபிரகாம் என்ற மனிதனிடத்திலே தேவன் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். நோவா என்ற மனிதனிடத்திலே கர்த்தர் பேசும்போது 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரத்துக்கு ஒரு பேழையை செய் என்று சொன்னார். அந்த பேழையை செய்யணும்னு நீளம் அகலம் உயரமெல்லாம், அது இத்தனை தட்டு வச்சிருக்கணும், இங்கே ஒரு வாசல் வச்சிருக்கணும், எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கனவு கண்டு கொண்டு எவனோ ஒரு மனுஷன் செய்கிறதல்ல. நோவாவுடைய காலத்தில் அவன் இதை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக தேவன் எல்லா மனிதருடைய இருதயத்திலும் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தேவன் பேசுகிறதை கவனிக்க ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் பேசுகிறத கேட்காம இருக்க மனசு இருக்கிறப்ப ஒன்றும் கேட்காது. பாருங்கள், இன்றைக்கி ஊர் பெரிய இறைச்சல், ஒரு திருவிழா கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அங்கே பாட்டு சத்தம் கேட்குது, இங்கே மக்கள் அங்கங்கே கொட்டடிக்கிறாங்க, பலவிதமான சத்தங்கள். அதில் பக்கத்தில் ஒரு மனுஷன்ட்ட பேசணும்னு கூட சத்தமாக பேச வேண்டியிருக்குது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் அடங்கின பிறகு லேசாக பேசினா கூட காது கேட்குது. அது மாத்திரமல்ல, சில சமயத்தில் நீங்கள் ரகசியத்தை பேசுங்க, காதோட காதா பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பேசுனீங்கன்னு. ஆக காதோட காதா ரகசியமாக பேசுறது கூட அவங்க காதில் விழுந்துருச்சுன்றமே. ஏங்க, இந்த மனம் ஆயத்தமாக இருந்தால் தேவன் பேசுகிறதை கேட்க கவனிக்க முடியுமா? முடியாதான்? அருமையானவர்களே, தேவன் பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார். பாவிகள் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார். பாவிகள்லாம் என்னிடத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ரெஸ்ட் இல்லாமல் அலையிறியாப்பா, ஒரு நிம்மதி இல்லாமல் அலையிறியாப்பா, நீ ஏங்கிட்ட வா, நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்றார். ஆக பாவிகள் இடத்துல அவர் பேசுகிறார். சிலர் நினச்சிக்கிட்டாங்க பாவிக்கிட்ட பேசவே மாட்டாருன்னு. ஆனால்
ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட கூட கொஞ்சம் இவன் இதை புரிஞ்சுக்கிறவான்னு அமைதியாக இருப்பாரா இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்கள்ட்ட கட்டாயம் பேசுகிறார். ஏன்னா இவன் இந்த பாவத்தை விட்டு, பிசாசை விட்டு, நரக ஆக்கினையை விட்டு இவன் தப்பிச்சு வரணுமே என்று சொல்லி, பூமியிலே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் சொன்னால் கவனிப்பான்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் ஒரு மனுஷன் நரகம் போகிறான்னாக்க அப்போ நமக்கு புரியுது, எப்படிப்பா நரகம் போகிறான்னா, வாழ்நாளெல்லாம் கர்த்தர் அவனை கூப்பிட்டு 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 பேசி 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 அப்படியும் கவனிக்க மாட்டேன்னு முரட்டாட்டமா செவிட்டு விரியனை போல இன்னும் ஒரு இடத்துல பைபிளில் போட்டிருக்கு. அதுபோல் செவிட்டுத்தனமாகவே கர்த்தர் பேசுகிறத கேட்க மாட்டேன் என்று செவிட்டுத்தனமாகவே இருந்துவிட்டு போகிறவர்கள் மட்டும்தான் அவங்க நரகம் போகிறாங்க. மற்றபடி ஒருவர் நரகம் போகிறதில்லை. அருமையானவர்களே, தேவன் பேசுகிறார். அங்கே சோதோம் என்ற ஒரு ஊரில் லோத்துங்கிற ஒரு மனுஷன் குடும்பமும் குடியிருந்தாங்க. பாருங்க என்ன நடந்தது. இவன் அந்த ஊரில் குடியிருந்து தொலைக்கிறான், வெளியே போகணுன்னு முதல்ல பேசி பார்த்துருக்கிறார், நடக்கலை. கடைசிக்கு தூதர்களே போய் நீ வா வெளியே கிளம்பு என்று சொல்லி அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆக இவ்வளவாய் கர்த்தர் பேசுகிறார். சோதோம் அன்று அழிந்து போய்விட்டது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அந்த சோதோம் கொமரா என்ற பட்டணங்களை அழித்து போட்டது. அந்த அழிவுக்கு முன்பாக இந்த லோத்துவை காப்பாற்றுவதற்கு தேவன் எடுத்த முயற்சிகள். அழிவுக்கு முன்பாக நிச்சயமாய் பேசுகிறார். சமயத்தில் தூதர்களை விட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போகவும் செய்கிறார். ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் கூட இன்றைக்கு உலக மனிதர்கள் கடவுள் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சமயத்தில் பிசாசு இருக்குதான்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளை இருக்கிறாருன்னு இருக்கிறாருன்னு நம்புகிறவங்க கூட தேட வேண்டிய விதத்தில் தேடாமல் தப்பு தப்பாக தேடுறாங்க. தேட வேண்டிய விதம் என்ன? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னா கடவுளை கண்டுபிடிச்சிடலான்னு அர்த்தம். ஆனால் பாவம் செய்கிற ஆசையோடையே இருந்துக்கிட்டு நான் கடவுளை தேடுறேன்னாக்க அது பாவத்துக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம். அதனால் அவர் தென்படுறதில்லை. நீ பாவத்தை விட்டுட்டு வா, மனம் திரும்பு, உன் பாவத்தை விடு, என்கிட்ட வா அப்படி சொல்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்படி தேவன் ஒவ்வொரு இடத்துல பேசுகிறார் என்று தெரிகிறது. இப்போ சொன்னேன், பாவிகளிடத்திலும் தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிற தேவன் எப்படி? அவருடைய சாயல்ல ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனே பேசுகிறான். அப்போ தேவன் பேசுகிறார். இன்னொன்று, பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளை இடத்துல எவ்வளவு பேச்சு பேசுகிறீங்க? எதுக்கு? இந்த பிள்ளை ஏதாவது ஒரு விதத்தில் குரூம் பண்ணி வளர்த்து ஒரு நல்ல அந்தஸ்தில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த பிள்ளைக்காக சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் அந்த பிள்ளைய வளர்க்குறீங்க. ஏங்க, பூமிக்குரிய பெற்றோர்கள் இவங்களே தான் பிள்ளைகளை நல்லா வைக்கணும்னு இவ்வளோ பேசும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பேசுகிறாரா பேசலையா? பேசுகிறார். இங்கே பாருங்க, இயேசு இடத்துல சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்குறார், சொல்கிறார். அது மனுஷர்கள்லாம் பொல்லாதவர்கள், பாவிகள். இவங்க கூட தான் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்குறாங்கன்னா பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா நன்மையை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு கேட்குறார். ஆக அவர் நன்மை செய்ய விரும்புகிறவர், ஆதலால் அவர் பேசுகிறவர். பாருங்க, நன்மை செய்யும் போது எப்படி செய்கிறார், ஏன் செய்கிறார் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய சரீரம் உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து வந்தது. ஆனால் உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் உங்களை படைத்த தேவனிடத்திலிருந்து வந்தது. பாருங்கள், சரீரம் நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து வருகிறது. முகத்தை பாருங்க, அப்பா மாதிரியே இருக்குது. இந்த காதை பாருங்க, அம்மா மாதிரியே இருக்குது. இப்படி எதையாவது சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. ஆக இந்த சரீரம் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனால் நமக்குள்ளே இருக்க உயிர் இருக்க
குழந்தை பிறந்தவொன்னே முதல்ல மூச்சு விடும்போது ஒரு கிரான் ஒரு அழுகுதே, அப்போ தானே அது மூச்சு விட ஆரம்பிக்குது. அந்த மூச்சு விட ஆரம்பிக்கும்போது தேவன் மனுஷனுக்கு அந்த ஆத்மாவை, அவனுடைய ஆவியை கொடுக்கிறார். பாருங்க, ஆதாமை சிருஷ்டிக்கும் போது மண்ணெடுத்து சரீரத்தை செஞ்சிட்டார். சரீரத்தை செய்து முடித்த பிறகு அவனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்போ அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல குழந்தை பிறந்த உடனேயே மூச்சு விட ஆரம்பிக்குதே, அப்போதான் பாருங்க அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ளே வருகிறது. தேவன் தம்முடைய ஜீவனை இந்த பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கிறார். அப்படியானால் உங்களுடைய உலகத்துக்குரிய பூமிக்குரிய அப்பா அம்மாக்கள் இங்கே இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி, இந்த ஆவியை பெற்றவர், உங்களுக்குள்ளே வைத்தவர், அவருடைய பிதா அவர். ஆகையால் தகப்பன் உங்களிடத்திலே கட்டாயமாய் பேசுகிறார். நீங்கள் கவனிக்க ஆயத்தமானால் நீங்கள் கேட்கலாம். எல்லாருடைய வீட்லேயும் வால் கிளாக் இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் டிக்கு டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பகல்லையும் கூட அது சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பகலில் மற்ற சத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு மனுஷரும் அந்த வால் கிளாக் போடுற சத்தத்தை கேட்க முடியலை. வால் கிளாக் சத்தம் போடுதா, இந்த பங்கு இருக்க சத்தம் போடுதான்னா சத்தமே போடலையே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே வீட்டில் ராத்திரியில் மற்ற எல்லா சத்தமும், ஊர் சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருந்துக்கிட்டு டிக்கு டிக்கு டிக்குன்னு, இது என்ன ரொம்ப சத்தம் போடுது, இதை நிறுத்திடலாமான்னு நினைக்கிற அளவுக்கு சிலரோட வீட்டில் அந்த சத்தம் அவ்வளோ அதிகமாக கேட்குது. ஆக ராத்திரியில் மட்டும் எப்படிங்க கேட்டுச்சு? மற்ற உலக சத்தங்கள் எல்லாம் அடங்கின பிறகு அந்த வால் கிளாக் சத்தம் கேட்டுச்சு. அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இரைச்சல்கள், இந்த வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அவசர காரியங்கள், இதை செய்யணும் அதை செய்யணும் என்று அதிலே நீங்கள் கவனம் செலுத்தி விடுகிறபடியால் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிற, உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கவனிக்கவில்லை தானே ஒழிய அந்த சத்தம் கேட்காம இல்லை. ஆதலால் நீங்கள் உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துவீர்கள் என்றால் தேவன் பேசுகிறதை நீங்கள் கேட்கலாம். பொதுவாக சொல்வார்கள், having a quiet time with God என்று சொல்வார்கள். திரும்ப சொல்கிறேன், having a quiet time with God. தேவ சமூகத்திலே நம்முடைய மனதை அடக்கி அமைதலாய் அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிற ஒரு நேரம் என்ற அர்த்தம். பாருங்க, நம்முடைய மன அவசரங்களை எல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிற இந்த மனதை அதை கொஞ்சம் அடக்கி அமைதிப்படுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்தில் குவைட் டைம், அமைதலாக அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நேரம் என்று அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹேவிங் எ குவைட் டைம் வித் காட். அப்புறம் சொல்லுவாங்க, ஹேவிங் எ குவாலிட்டி டைம் வித் காட். நீங்கள் பாருங்கள், ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப முழு கவனத்தையும் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் அவரோட கூட பேசவும் செய்யலாம். அல்லது அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப 4 காரியத்தை இங்கே ஒன்று நடக்குது, அங்கே நடக்குது, அதையும் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டும் கூட இவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கலாம். ஆனால் உங்களுடைய அட்டென்ஷன் டிவைடட் ஆகி விடுகிறது, உங்களுடைய கவனம் சிதறி போய் விடுகிறது. 4-5 காரியங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர் பேசுனதை நீங்கள் நல்லா கவனிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமேல் அவர் சொல்லுவார், நான் அன்றைக்கே சொன்னேனேப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லைங்க, என்ன இல்லைங்க, அன்றைக்கி தான் தெளிவாக சொன்னாரே, நீ 4 பக்கம் 4 காரியத்தை கவனிச்சுக்கிட்டு உன் மனசு சிதறி போய் கிடந்தது, அதனால் நீ கவனிக்கலை. அப்போ இந்த மனம் சிதறி போய் கவனமெல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கிறப்ப அங்கே கடவுள் பேசுகிறத நல்லா கவனிக்க முடியாது. அதனால் இந்த மனம் சிதறி போய் கிடக்காம, கவனம் சிதறி போய் கிடக்காம,
ஒரு குவாலிட்டி டைம், நல்ல ஒரு கவனமுள்ள ஒரு நேரத்தை கடவுள் முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா, அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, அவரை கவனிச்சிங்கன்னா, அவர் என்ன பேசுகிறாருன்னு பைபிளில் எடுத்து வாசிச்சிங்கன்னா கட்டாயமாய் பேசுகிறார். பாருங்க, எங்கள் சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரே, என்ன பேசுகிறார் என்று ஒரு நோட்டு போட்டு, தேதி போட்டு, நோட்டு போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிறார், அதை தேதி போட்டு நோட்டில் எழுதலாம். ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் நம்மிடத்தில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்க்கலாம். உங்களை எப்படி வழி நடத்தி இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கலாம். கடவுள் மட்டும் பேசலை, பிசாசும் பேசுகிறான். இப்படி போய் அந்த இன்பங்களை, சிற்றின்பங்களை இப்படி அனுபவிக்கலாம், அப்படி போய் வாழ்க்கையை அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஊர் சுற்றலாம். நல்ல நண்பர்களா? நல்ல நண்பர்கள் இல்லை, குடிகாரவங்க, இல்லாத கெட்ட வார்த்தையை பேசுகிறவங்க, அல்லது சும்மா வெறுமன உலக காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள், இவங்களோட சேர்ந்து நேரத்தை நல்லா போக்கலாம் என்று சொல்லி அப்படி காரியங்களிலே இந்த சாத்தான் ஜனங்களுடைய மனதை திசை திருப்பி விடுகிறான். கடவுள் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்க விடாமல் இவன் வேற ஏதோ காரியங்களை கவனிக்க விட்டுறான். ஒரு பெரிய போட்டி நடக்குதுங்க. கடவுள் பேசி உங்களை நல்லா ஆக்கிடலான்னு பார்க்குறாரு, பிசாசு பேசி உங்களை எப்படியா ஒழிச்சு கட்டிடலான்னு பார்க்குறான். There is a tension between God and the devil when they talk to you. கடவுளும் சரி பிசாசும் சரி உங்களோட கூட பேசுகிற விஷயத்தில் பெரிய போராட்டமே ஒன்று நடக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் யார் சொல்கிறத நீங்கள் கவனிக்க போகிறீங்க? அதை கவனிச்சிங்கன்னா அது சொல்கிறது கேட்பீங்க, அதுக்கு இணங்குவீங்க, அப்படி செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ கடவுளுடைய வழியில் அப்படி இப்படி நடப்பீங்க, பின்னாடி முடிவில் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அருமையானவர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் மட்டுமில்ல, பிசாசும் பல விதத்தில் உங்களை பேசி ஏதாவது ஒரு விதத்தில் ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான், விரும்புகிறான். ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இந்த அலசடிப்படுகிற, அங்கே இங்கே அலைந்து திரிகிற, கவனம் சிதறி கிடக்கிற இந்த நிலையை விட்டு மாறி நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவீர்கள் என்றால், உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவீர்கள் என்றால், தேவன் பேசுகிறதை கேட்பீர்கள், அவரை காண்பீர்கள், அவருடைய போதனையை கேட்டு அதில் நடக்கலாம். வருங்காலங்களில் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழலாம். முடிவிலே உங்களுக்கு பரலோகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுகிறதை கேட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டு ஆசீர்வாதமாக ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்திக்குள்ளாக வரும். ஆனால் இந்த உலகம் மூலமாக, உலக காரியங்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக இந்த பிசாசு பேசுகிறதை கேட்டு அந்த சிற்றின்பங்களுக்கும் அந்த பொல்லாத காரியங்களுக்கும் மனிதர்கள் தங்களை ஒப்புவிக்கும் போது, அதில் நடக்கும்போது அவருடைய மனம் முதலாவது கெட்டு விடுகிறது, குற்ற மனசாட்சி வந்து விடுகிறது. பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்படியே போனால் துர்மனசாட்சி வந்து விடுகிறது. அதாவது அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது யாரையா கெடுத்தாதான் அவனுக்கு நிம்மதி வரும். சூடுண்ட மனசாட்சி என்று ஒன்று வந்து விடுகிறது. அப்புறம் ரொம்ப கெட்டவன், அதாவது நல்ல கெட்ட காரியத்தை செஞ்சுட்டு நல்லதுன்னு சொல்லுவான் அவன். அந்த அளவுக்கு அவன் கெட்டு போய் விடுகிறான். அருமையானவர்களே, இப்பொழுதே உங்களுடைய இருதயத்தை சரியாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த பாவத்துக்கு, அந்த பொல்லாத காரியங்களுக்கு உங்களை ஒப்புவியாமல் தேவன் பேசுகிறதை கேட்டு பரிசுத்தத்துக்கு, நீதிக்கு, அன்புக்கு, தேவன் அழைக்கிறாரே அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் இணங்குங்கள், அவரை பின்பற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய பாவம் தொலையும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாவீர்கள். இந்த பூமியிலும் கூட சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பீர்கள். முடிவிலே உங்களுக்கு பரலோகமும் உண்டு. ஆதலால் தேவன் பேசுகிறதை கவனியுங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.